மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இளமையில் தந்தை இழந்து விட்டோம் என்றால் கல்வி போய்விடும். தமையனை இழந்தோமானால் பலம் போய்விடும். தாய் இழந்தோமானால் அறுசுவை போய்விடும். ஆனால் எங்கோ பிறந்தவளை ஒரு நூல் கொண்டு உரிமையாக்கி அவளுடன் 50 ஆண்டு காலம் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து முதுமை காலத்தில் அந்த சம்சார எனும் நடமாடும் தெய்வத்தை இழந்தோம் என்றால் இந்த பூமியில் ஆண்மகனுக்கு இடமே இல்லை. அன்று முதல் அவன் அனாதை. சம்சாரம் என்பவள் கண்கண்ட தெய்வம், நடமாடும் தெய்வம். முதுமையான காலத்தில் தாய் இழந்து விடுகிறவன். தாய் இழந்து விட்டால் நமக்கு தாரந்தான் மறுபடியும் தாயாகிறாள். இளமையில் மனைவியை நேசித்து வாழ வேண்டும். முதுமையில் அவள்தான் தாய். ஆதலால் மனைவி என்பவள் நடமாடும் தெய்வம், கண்கண்ட தெய்வம். ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்தானே கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்றில்தானே கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மனைவி மட்டும் இல்லை என்றால் அந்த வீடு இருட்டு வீடு. அந்த முதுமையான ஆண்மகனுக்கு இருட்டு வாழ்க்கை. எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய சம்சாரத்துக்கு இறப்பில் முந்துவன் பாக்கியவான். சம்சாரத்துக்கு இறப்பில் துந்துவன் தர்மவாளி. ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன எந்த பிள்ளையும் பார்க்காது.
மனைவி சம்சாரம்ன்ற ஒரு ஜீவன் இருந்தால் தான் பச்சை தண்ணி கூட ஏமாறாம அந்த முதுகுகளால் வாழ முடியும். ஆனால் அவள் இல்லை என்றால் பச்சை தண்ணி கூட ஏமாந்திருக்கும் நிலைதான். எத்தனையோ முதியவர்கள் தன் சம்சாரத்தில் இழந்த பின்பு அவர்கள் நினைத்து வாடுவதை பார்த்தால் இந்த பூமியில் அவர்கள் இருப்பதை விட இறப்பதே மேல். சம்சாரம் என்பவள் ஒவ்வொருத்தருக்கும் வாய்த்த இறைவன் கொடுத்த வரம். அவன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா வெள்ளச்சட்டப்பட முடியும். அவள் இல்லைன்னா நம்ம அனாதான். அதனால் இளமையில் மனைவியை நேசித்து வாழும், முதுமை காலத்தில் அவள் தான் நமக்கு தாயாவார். ஆனந்தம் விளையாடும்